Hi, hello guys. So trigonometry ரொம்ப டஃபஸ்ட் சாப்டர் இல்லையா? ஸோ கஷ்டம்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக மூணு ட்ரிக். இந்த மூணு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா ட்ரிக்னாமெட்ரி சம்மும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ப்ரூவ் சம்ஸ் நான் சொல்றேன், சரியா? ஸோ அடுத்த மாதம் என்னன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? 10th சிபிஎஸ்சிக்கு அண்ட் 10th மெட்ரிக் ரெண்டு பேத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரிக்னாமெட்ரி வரும். ஸோ அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூணு ட்ரிக்ஸ் ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. அப்பதான் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ்லையும் ஒரு ட்ரிக்ஸ் அப்ளை ஆகும். ஆனா 3 ட்ரிக் தான் மாத்தி அப்ளை பண்ண போறோம். ஸோ எங்க எந்த மாதிரி ட்ரிக் அப்ளை ஆகும்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா இந்த ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3 ட்ரிக் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ 3 ட்ரிக்ஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரூவ் சம்ஸ் கொடுத்தாங்க சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. பார்த்தா தெரியுது, ஆனா சம் போடாம எனக்கு எதுவுமே தெரியல, என்ன பண்றது? அப்போ அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தோன்னே ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் இருந்தா ஐடென்டிட்டி அப்ளை பண்ணும். sin square plus cos square equal to 1. அது ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இல்லையா? நெக்ஸ்ட் 1 plus tan square theta equal to secant square theta. அது செகண்ட் ஐடென்டிட்டி. தேர்ட் ஐடென்டிட்டி 1 plus cos square theta equal to cosecant square theta. இந்த ஸ்கொயர் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தா இந்த மூணு ஐடென்டிட்டி ஏதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம RHS ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ட்ரிக், ஓகேவா? செகண்ட் ட்ரிக், எனக்கு ஸ்கொயர் வரல சார், அப்போ அடுத்து என்ன பண்ணலாமோ கன்வர்ஷன். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? tan theta sin theta by cos theta. cosecant என்ன நம்மளுக்கு 1 by sin. சீக்கன்னா 1 by cos. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கன்வர்ஷன்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் அண்ட் காஸ் இல்லாமல் வேற டேர்ம் இருந்தால் நம்ம இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்ட்ல மாற்றும், சரிங்களா? இது செகண்ட் ட்ரிக். ஸோ இப்போ எனக்கு இதுவும் இல்லை சார், அப்போ தேர்ட் என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ரூல் எல்சிஎம் எடுத்துப்பாங்க, சரிங்களா? அப்படி எல்சிஎம் எடுக்க முடியல, எல்சிஎம் எடுத்து ஆன்சர் வரலன்னா அகைன் சிம்பிளிஃபிகேஷன்லேயே செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் பண்ணலாம், சரிங்களா? அப்படி இல்லைன்னா தேர்ட் வந்து காம்பேரண்ட் ஆன் டிவைடட் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி இந்த மூணு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணினா ஈஸியாக எல்லா சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சம்ஸ்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் 1 plus cot square theta by 1 plus cosecant theta equal to cosecant theta, சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு செக் பண்ணணும். நம்ம LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போறோம் இல்லையா? LHSல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம்னு சொன்னா காட் ஸ்கொயருக்கு என்ன ஐடென்டிட்டி வரும் உங்களுக்கு? காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக்கே நம்மளுக்கு என்ன இந்த சம்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ பாருங்க 1 பிளஸ் காட் ஸ்கொயருக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், சரிங்களா? கீழே வேல்யூ அப்படியே 1 பிளஸ் கொசிகன் தீட்டா எழுதிருக்கேன், சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த 1 ஸ்கொயர் போட்டாலும் எல்லாமே ஒரே வேல்யூ தான் வரும் இல்லைங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்போ இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? கொசிகன் தீட்டா +1 இன்டூ கொசிகன் தீட்டா -1 இப்படி எழுதிக்கலாம் இல்லைங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நான் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி எழுதிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா +1 இருக்கு. இப்போ மேலேயும் கொசிகன் தீட்டா +1, கீழேயும் கொசிகன் தீட்டா +1 கேன்சல் ஆகும். நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்கும்? உங்களுக்கு 1 பிளஸ் இந்த கொசிகன் தீட்டா -1 மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த 1ம் -1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் கொசிகன் தீட்டா மட்டும் தான் இருக்கு. RHS ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியா ட்ரிக் 1 ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நான் ட்ரிக் 1 நம்ம என்ன சொன்னோம்னா ஜஸ்ட் ஸ்கொயர் இருந்தா ஐடென்டிட்டி அப்ளை பண்ணணும். ஐடென்டிட்டி அப்ளை பண்ண உடனே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணணும், நம்மளுக்கு என்னாச்சு? ஈஸியா ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் போலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ டான் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு, ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் தான் ட்ரிக் 1ல ட்ரிக் 1 ஸ்கொயர் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறது. இங்க ஏதாவது ஸ்கொயர் இருக்கா LHSல? இல்ல, கரெக்டா? ஸ்கொயரே கிடையாது. செகண்ட் ட்ரிக் என்ன சொன்னேன்? கன்வர்ஷன். எப்படி கன்வர்ஷன் பண்ணணும்? எல்லாத்தையுமே சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் கொசிகன் இருக்கு. கொசிகன் நம்ம என்ன எழுதலாம்? 1 by sin தீட்டா எழுதலாம். சைன் டார்க்கு அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் சீக்கன் இருக்கு. சீக்கன் தீட்டா எப்படி எழுதலாம்? 1 by cos தீட்டா எழுதலாம். காஸ் அப்படியே இருக்கு, விட்டுறலாம். இங்க tan தீட்டாவை sin தீட்டா by cos எழுதலாம். cot தீட்டாவை cos தீட்டா by sin தீட்டா எழுதலாம். எல்லாமே in terms of sin and cosக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதான் ட்ரிக் 2, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொசிகன் 1 by sin minus sin, secant வந்து 1 by cos minus cos, tan sin by cos, cot cos by sin. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? நம்ம என்ன பண்ணலாம்? இங்க sin தீட்டா எல்சிஎம் எடுக்கும்போது 1 மைனஸ் இந்த sin தீட்டா மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா 1 minus sin square theta the whole divided by sin theta.
சரிங்களா? அது மாதிரி இங்க பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கலாமா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இங்க நம்மளுக்கு கீழே சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கும்போது இந்த சைன் தீட்டா இங்க மல்டிப்ளை ஆகும், இந்த காஸ் தீட்டா இங்க மல்டிப்ளை ஆகும், the whole divide by sin theta into cos theta எழுதிக்கலாமா? சோ பாருங்க sin square theta plus cos square theta by sin theta cos theta. இந்த எல்சிஎம்லாம் உங்களுக்கு தெரியணும். 10th வந்துட்டீங்க இல்லையா? எல்சிஎம் தெரியல ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சோ எல்சிஎம் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு டேர்ம் வந்து நடுவுல பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தா கண்டிப்பா எல்சிஎம் தான் எடுக்கணும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இங்க என்னென்ன பண்ணலாம்னு பார்ப்போம். சரிங்களா? 1 மைனஸ் sin square theta. இப்போ அகைன் ஸ்கொயர் வந்துருச்சா? ஸ்கொயர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம், ஐடென்டி அப்ளை பண்ணலாம் பார்த்தோமா? சோ அப்போ sin square plus cos square equal to 1 அப்போ 1 minus sin square equal to cos square எழுதிக்கலாம் நம்ம. அப்போ இந்த 1 minus sin square theta போல நம்ம cos square theta எழுத போறோம். அதே மாதிரி 1 minus cos square theta இல்லையா, அதுக்கு போல sin square theta எழுதிட்டோம். sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்னது? 1. சோ அப்போ அது இங்க 1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. கீழே எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? நம்ம இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாதான் எல்சிஎம் எடுக்கும். ஆனா கீழே எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. சோ sin theta into sin theta sin square theta, cos theta into cos theta cos square theta. அப்ப மேல sin square theta cos square theta, கீழே sin square theta cos square theta. கேன்சல் ஆச்சா? ஆன்சர் வந்து 1 ப்ரூவ் ஆயிடுச்சு. ட்ரிக் 2 ஓகேவா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. இங்க sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a equal to 2 cosecant a. இப்போ திருப்பி ட்ரிக் 1 அப்ளை பண்ணா, ட்ரிக் 1 னா ஸ்கொயர் இருக்கு, ஐடென்டி அப்ளை பண்றது. இங்க ஸ்கொயர் இருக்கா? இல்ல. செகண்ட் கன்வர்ஷன் இல்லையா? கன்வர்ஷன் பண்ண என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே சைன் அண்ட் காஸ்க்கு மாத்தணும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன், ஆல்ரெடி சைன் அண்ட் காஸ்ட் தான் இருக்கு, இது நம்ம எங்க போய் மாத்துறது? எல்லாமே சைன் காஸ்ட் தான் இருக்கு. அப்ப தேர்ட் ட்ரிக் என்ன சொன்னா, சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்டா எல்சிஎம் எடுக்கணும், செகண்டா கான்ஜுகேட் பண்ணணும், தேர்டா காம்பேரண்ட் அண்ட் டிவைடண்ட் ரூல் அப்ளை பண்ணணும். சரிங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ட்ரை பண்ணலாமா? எப்படி பண்ணுவீங்க? இந்த டேர்மை இங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க, இந்த டேர்மை இங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க, அந்த ஹோல் டிவைட் பை இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டா இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? sin அங்க இருக்கு, இந்த 1 மைனஸ் cos இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? பிளஸ் sin இங்க இருக்கு, இந்த 1 plus cos இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். the whole divide by 1 plus cos into 1 minus cos. கிளியரா? புரிஞ்சா? சரி பார்த்தது உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? எல்லாத்தையுமே சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஏன்னா இங்க ஸ்கொயர் டேர்ம் இல்ல அண்ட் கன்வர்ஷன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? sin a into 1 sin a மைனஸ் sin a into cos a என்ன ஆயிடுது? sin a cos a பிளஸ் sin a into 1 என்ன ஆயிடுது? sin a பிளஸ் sin a into cos a வந்து நமக்கு sin a cos a ஆயிடுது. புரிஞ்சா? the whole divide by a plus b into a minus b. இந்த ஃபார்முலா தான் இங்க இருக்கு நமக்கு. அப்ப a plus b into a minus b ஃபார்முலா எப்படி எழுதலாம்? a square minus b square எழுதிக்கலாம். சோ அப்போ 1 square minus cos square நம்ம எழுதிக்கலாம் இங்க. சரிங்களா? 1 square 1 minus cos square. இங்க வந்து பாருங்க ஸ்கொயர் வந்துருச்சு. அப்ப ஐடென்டி அப்ளை பண்ணலாமா? செக் பண்ணலாமா? 1 minus cos square நமக்கு என்னது? sin square இல்லையா? அப்ப 1 minus cos square பதிலா என்ன பண்ணலாம்? நாம sin square அப்ளை பண்ணிட்டோம். மேல கேன்சல் பண்ண பார்க்கலாமா? மைனஸ் sin a cos a plus sin a cos a கேன்சல் ஆயிடுச்சா? பேலன்ஸ் என்ன இருக்கு? sin a plus sin a. sin a plus sin a என்னது? 2 sin a. சரிங்களா? அப்ப 2 sin a by sin square a வந்துருச்சு. அப்ப இந்த sin a வும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டா 2 into 1 by sin a இருக்கு. 1 by sin a உங்களுக்கு என்ன தெரியும்? cosecant a தெரியும். சோ அப்ப 2 cosecant a. புரிஞ்சா? சோ மூணு ட்ரிக்மே இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன் கேஸ் நம்மளுக்கு எல்சிஎம் பண்ணி ஆன்சர் வரல அப்படின்னா கான்ஜுகேட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ட்ரை பண்ணி தான் பார்த்தாங்கன்னா ஒரு வழியில. ஆனா இந்த 3 ட்ரிக் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எல்லா क्वेश्चंसும் நம்ம சால்வ் பண்ணுவோம். அடுத்த क्वेश्चन தான். இப்போ இங்க பாருங்க. tan square a minus tan square b இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல, ரைட் ஹேண்ட் சைடுல sin square a minus sin square b divided by cos square a cos square b இருக்கு. இப்போ நமக்கு ஸ்கொயர் வந்தாலே ஐடென்டி அப்ளை பண்ண சொல்லிருக்கேன் இல்லையா? இப்போ நீங்க ஐடென்டி அப்ளை பண்றீங்க, tan square a க்கு 1 plus tan square equal to secant square a. இதான் வந்து உங்களுக்கு ஐடென்டி கரெக்டா இல்லையா? secant square a அந்த இன் கேஸ் இந்த ஐடென்டி அப்ளை பண்ணீங்கன்னா secantல தான் ஒரு ஆன்சர் இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு secantலயே இருக்கு உங்களுக்கு இல்ல, sin and cos தான் இருக்கு இல்லையா? அப்போ sin and cos தான் கொண்டு வர மாட்டோம். இத புரிஞ்சா? நம்ம சம் போடும்போது ட்ரிக் அப்ளை பண்றீங்க அதெல்லாம் ஓகே, பட் ட்ரிக் அப்ளை பண்ணா ஆர்ச்சஸ் ப்ரூவ் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்ப ஆர்ச்சஸ் ப்ரூவ் ஆகுக்கு நம்ம எது ஆப்டா இருக்கோ அதான் நீங்க அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்ப இங்க ஐடென்டி தேவையில்லை. அப்ப ட்ரிக் 1 ட்ரிக் 2 ஆகும். ட்ரிக் 2 என்ன பண்றோம்? கன்வர்ஷன். tan எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? sin and cos. அப்போ sin and cos கன்வெர்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு sin and cos தான் இருக்கு. அப்ப ஈஸியா சால்வ் ஆகும் நமக்கு. ஓகே, இப்போ tan square a sin square a by cos square a, tan square b sin square b by cos square b. சோ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ட்ரிக் 2 யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நடுவுல மைனஸ் இருக்கு, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப ஆக்சுவல் என்ன பண்ணுவோம்? சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? எல்சிஎம். எல்சிஎம் எடுக்கலாமா? cos square b இந்த சைடு போயிடும்,
cos square a இந்த சைடு வந்துடும் the whole divided by cos square a into cos square b. இப்போ திருப்பி பாருங்களேன், ஏன்னா எல்லா பக்கம் ஸ்கொயரா இருக்கு, அப்ப இங்க ஐடென்டி அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இங்க ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த cos square b இருக்கு இல்லையா, நம்மளுக்கு மேல எல்லாமே என்ன இருக்கு, சைனா இருக்கு நியூமரேட்டர். ஆனா இங்க cos square, இங்க cos square, ரெண்டு cos square இருக்கா, அப்ப நம்ம அதை சைனா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? sin square a plus cos square a equal to 1. அந்த ஐடென்டி இருக்கா நம்மளுக்கு, அப்ப cos square என்ன மாத்தலாம், 1 minus sin square எழுதலாம். அப்ப cos square b ய 1 minus sin square b எழுதிட்டேன். இங்க இருக்கிற cos square a க்கு பதிலா 1 minus sin square a எழுதிட்டேன். புரிஞ்சா? சோ இப்ப எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப sin square a into 1 sin square a minus sin square a into sin square b minus sin square b into 1 sin square b minus into minus plus sin square a sin square b. ஓகேங்களா? கீழ டினாமினேட்டர் அப்படியே வந்துரும். ஓகே, இப்போ எதை கேன்சல் பண்ண முடியும் நம்மளால? plus sin square a sin square b minus sin square a sin square b ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் கிட்ட நமக்கு என்ன வருமா? நமக்கு sin square a minus sin square b the whole divided by cos square a cos square b. இவ்வளவுதான் இது. புரிஞ்சா? சோ திருப்பி இதுவும் இந்த சம்மே அந்த மூணு ட்ரிக்குள்ளே வந்துருச்சு, கரெக்டா இல்லையா? இப்போ இன்னொரு சம் ட்ரை. இந்த சம் பாருங்க, sin a by secant a plus tan a minus 1 plus cos a by cosecant a plus cot a minus 1 equal to 1. சரி, இப்போ இந்த சம் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இல்லை, ஸ்கொயர் இல்லைன்னா ஐடென்டி அப்ளை பண்ண முடியாது, ட்ரிக் 1 அப்ளை பண்ண முடியாது. ட்ரிக் 2 வரலாம். ட்ரிக் 2 என்னது? கன்வர்ஷன். கன்வெர்ட் பண்றதுக்கு இங்க ஏதாச்சும் இருக்கா நம்மளுக்கு? என்ன இருக்கு? சீக்கண்ட 1 by cos எழுதலாம், tan sin by cos எழுதலாம், cosecant 1 by cos எழுதலாம், cot cos by sin எழுதலாம். கரெக்டா இல்லையா? எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியும் போடுங்க, அதுவும் ஓகே தான். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு, தேர்ட் ட்ரிக் போறேன். தேர்ட் ட்ரிக் என்ன? சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணுவோமோ எல்சிஎம் எடுப்போம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்ம் இந்த செட் கொண்டு வரலாம், இந்த ஹோல் டேர்ம் இந்த செட் கொண்டு போகலாம், the whole divided by இந்த ரெண்டு டேர்ம் கீழே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோமோ எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோமா? sin a into cosecant a plus sin a into cot a minus sin a plus cos a into secant a plus cos a into tan a plus minus cos a the whole divided by இந்த கீழே டேர்ம். சரிங்களா? இப்போ இங்க எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் நம்மளால? ஸோ இப்போ ஏதாச்சும் கேன்சல் பண்றதுக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ ஏன் வந்து நான் தேர்ட் ட்ரிக் போனா செகண்ட் ட்ரிக் போலாம், இது ஈஸியா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். பாருங்களேன், cosecant a 1 by sin a மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்வர்ஷன் பண்ணலாம். ஓகே, 1 by sin a மாத்திட்டா இந்த சைனும் இந்த சைனும் கேன்சல் ஆயிருமா? கரெக்டா இல்லையா? இப்போ 1 தான் வரும். இப்போ இங்க 1 போட்டாச்சு. sin a cot a இருக்குங்க, சரிங்களா? sin a cot a ல cot a எப்படி எழுதலாம்? cos a by sin a எழுதலாம். அப்போ இந்த சைனும் இந்த சைனும் கேன்சல் ஆகி cos a மட்டும் வருமா? cos a மைனஸ் sin a இருக்கு, மைனஸ் sin a அப்படியே எழுதிச்சு. secant a எப்படி எழுதலாம்? 1 by cos a எழுதலாம். கரெக்டா? அப்ப இந்த cos a-வும் cos a-வும் கேன்சல் ஆகி என்ன இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். சோ 1 போட்டாச்சு. அகைன் cos a இங்க இருக்கு, tan a என்ன எழுதலாம்? sin a by cos a எழுதலாம். சோ cos கேன்சல் ஆயிரும், வெறும் sin a இருக்கும் அண்ட் மைனஸ் cos a அப்படியே எழுதிட்டீங்க. புரிஞ்சா? கீழே வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, பண்ணிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணாம இல்லை, கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க இங்கே கன்வெர்ட் பண்ணா எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் நியூமரேட்டரை வந்து சிம்பிளிஃபை பண்ணக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றேன், இங்க டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஓகேவா? இன்கேஸ் சார் இப்போ உங்களுக்கு சம் தெரியும், அதனால நீங்க போட்டீங்க, நான் எக்ஸாம் என்ன பண்றது எனக்கு எப்படி தெரியும்னா, நீ இங்கேயே கூட கன்வெர்ட் பண்ணிட்டு எல்சிஎம் எடுங்க, ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கீழே cosecant வந்து 1 by cos a போட்டேன், tan a sin a by cos a, cosecant 1 by sin a, cot a cos a by sin a. சரிங்களா? இப்போ அடுத்தது. ஸோ இப்போ மேல இப்போ வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகும்? மைனஸ் sin a plus sin a கேன்சல் ஆயிரும், மைனஸ் cos a plus cos a கேன்சல் ஆயிரும், மேல வந்து 1 plus 1 2 மட்டும் தான் இருக்கு இல்லையா? கீழே இருக்கிற வேல்யூ மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 2 டிவைட் பை கீழே இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் கீழே இருக்கு அப்படியே இருந்துச்சுன்னா இது மல்டிப்ளிகேஷன் இருக்கு, எல்சிஎம் எடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ sin a into cos a கீழே இருக்கா, அது அப்படியே மேல கொண்டு போனா நியூமரேட்டர் போயிருமா? அப்போ மேல 2 sin a cos a இருக்கும். சரிங்களா? அவ கீழே இருக்க ரெண்டு டேர்ம் அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு இங்கேயும் sin a cos a இருக்கு, இங்கேயும் sin a cos a தான் இருக்கு. மேக்ஸிமம் ட்ரிகனாமெட்ரி பொறுத்த வரைக்கும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ் ஆகும். a plus b into a minus b equal to a square minus b square அந்த ஃபார்முலா எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் செக் பண்ணிட்டே வாங்க. சரியா? அப்ளை பண்ணி டக்குனு ஈஸியா சால்வ் ஆகும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, எனக்கு இங்க 1 பிளஸ் இருக்கா, sin a minus cos a இருக்கு. அப்போ a வந்து 1 எடுத்தோம்னா b இந்த ஹோல் டேர்ம் எடுத்துக்கிறானே, கரெக்டா? அப்போ இங்கேயும் 1 இருக்கா நானு, அப்ப எனக்கு இங்க மைனஸ் காமன் எடுத்தோம்னா 1 மைனஸ் காமன் எடுத்தோம்னா இங்க sin a மைனஸ் cos a எழுதிக்கலாமா இதை? அப்போ 1 plus sin a minus cos a அப்படியே இருக்கு, 1 மைனஸ் காமன் எடுத்தா எனக்கு என்ன இது? sin a minus cos a வந்துருது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுது? இது a 1, b வந்து sin a minus cos a எழுது. அப்ப இது எப்படி இருக்கு? a plus b into a minus b இருக்கா? அப்ப நம்ம இது எப்படி எழுதலாமோ? a square minus
பி ஸ்கொயர். அப்ப ஏ என்னது 1, 1 ஸ்கொயர் வந்து 1 தான், பி ஸ்கொயர் sin a minus cos a ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் இப்போ இது a minus b ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, sin ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் cos ஸ்கொயர் a மைனஸ் 2ab 2 sin a cos a. ஓகேங்களா? sin ஸ்கொயர் a பிளஸ் cos ஸ்கொயர் a அகைன் ஐடென்டிட்டி, வேல்யூ 3 1. சரிங்களா? அப்போ இதை மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும், மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 2 sin a cos a இருக்கும், மேல 2 sin a cos a இருக்கும், ரெண்டுமே கேன்சல் ஆச்சு, ஆன்சர். புரிஞ்சா? அப்ப இந்த மூணே ட்ரிக் தான். என்ன சம் கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, இந்த 3 ட்ரிக்குள்ள நீங்க மாத்தி மாத்தி யோசிச்சு திங்க் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா ட்ரிகோனோமெட்ரி ப்ரூவ் ஆயிடும். சரியா? இது ஒரு டிஃபிகல்ட்டான சாப்டரே கிடையாது. புரிஞ்சு படிச்சீங்கன்னா எல்லாமே ஈஸி. மெமரைஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. ஓகேவா? அதுக்காக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் வீடியோ வேணும், வேற ஏதாச்சும் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், அந்த மாதிரி இருந்தாலும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ இன்னொரு சம், அடுத்த சம் again sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a. பார்க்கறது ஈஸியா தான் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இல்ல, ஐடென்டி அப்ளை பண்ண வேணாம். செகண்ட் என்னது? கன்வர்ஷன். கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி sin cos தான் இருக்கு, கன்வெர்ட் பண்ண வேணாம். தேர்ட் ட்ரிக் என்ன சொன்னேன்? சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து எல்சிஎம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு 2 டேர்ம் வேணும்ல நம்மளுக்கு எல்ஹெச்எஸ்ல. ஆனா இங்க இருக்கிறதே ஒரு டேர்ம் தான். கரெக்டா? அப்படி ஒரு டேர்ம் வந்து என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா, அடுத்து என்ன சொன்னேன்? கான்ஜுகேஷன். கான்ஜுகேட் பண்ணலாமா? கான்ஜுகேட் என்ன பண்ணும்? டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூவை அப்படியே சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளை நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை the conjugate of 1 plus cos a. ஓகேங்களா? so conjugate of 1 plus cos a என்னது? 1 minus cos a. ஓகேங்களா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாமா? அப்ப sin a into 1 minus cos a, கீழ 1 plus cos a into 1 minus cos a. நான் சொன்னேன் இல்லையா, ட்ரிகோனோமெட்ரி பொறுத்த வரைக்கும் a plus b into a minus b ஈஸியா வந்துரும் சொன்னா. சோ ரெண்டுமே வந்துருச்சா? அப்ப a plus b into a minus b என்ன எழுதலாமோ? a square minus b square. அப்போ 1 square minus cos square a. ஓகேவா? மேல கட்டம் sin a into 1 minus cos a. 1 minus cos square a. அப்ப திருப்பி இது என்ன பண்ணலாம்? ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாமா? அப்ப இங்க sin square a வந்துருமா? சோ sin square a. அப்ப இந்த sin a வும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் இல்லையா? அப்ப 1 minus cos a by sin a ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? சோ இந்த மாதிரி 3 ட்ரிக்கை, இந்த 3 ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணாலே செம்ம ஈஸியா உங்களால ட்ரிகோனோமெட்ரி சாப்டரை ப்ரூவ் பண்ணிட முடியும், சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இதே மாதிரி வேற சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்த மாசம் எக்ஸாம் வருது 10 CBSE-க்கு. ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணி ட்ரிகோனோமெட்ரி ஃபுல்லா சம்ஸ் போட்டு நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.